ரத்த உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவாத உறவு இருந்தென்ன பயன்? பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. மணி இஸ் நாட் ஜஸ்ட் a பேப்பர், இட் ஹாஸ் a மேக்னெட்டிக் பவர். பணத்தால் உறவுகளை ஈர்க்கவும் முடியும், துண்டிக்கவும் முடியும். உங்கள் ரத்த உறவுகள் உங்கள் இரக்கத்தை மிஸ்யூஸ் பண்றாங்கன்னா கவலையே படாதீங்க. கொடுப்பவன் கொடுத்து கொண்டே இருப்பான், பெறுபவன் தன்னை புத்திசாலி என்றெண்ணி பெற்றுக்கொண்டே இருப்பதால் கடல் நீர் ஒருபோதும் வற்றி போவதும் இல்லை, குட்டைகள் ஒருபோதும் கடலாக போவதும் இல்லை. சேம் டைம் இந்த உலகத்துல எல்லாரும் ஒருவரை ஒருவர் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாக வேண்டும். நம்மீது மற்றவர்கள் இரக்கம் செலுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்ப்பது போல நாமும் பிறரிடத்தில் இரக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். The world is created upon the principle of reciprocating. இங்கே பெறுவதும் கொடுப்பதும் ஒரு சுழற்சி. நாம் யாரிடமிருந்தாவது நம்பிக்கையையும் இரக்கத்தையும் வெகுமதியையும் கூலியையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதே போல நாம் பெற்றதை யாருக்காவது கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இந்த சுழற்சி இருக்கும் வரை மனித இனம் இயங்கிக் கொண்டே இருக்கும். சோ எப்ப நம்ம எல்லாரும் இந்த செயினை பிரேக் பண்ண ட்ரை பண்றோமோ அப்போ நம்ம ஹியூமன் சைக்கிளையும் பிரேக் பண்ண ட்ரை பண்றோம்னு அர்த்தம். இப்ப சொல்லுங்க, மனிதர்களாகிய நாம் இந்த சுழற்சிக்கு உதவ போறோமா ஆர் பிரேக் பண்ண போறோமா?